வடக்கு ஸ்கேமர்ஸ் வந்துட்டு ஏஐயை விட ரொம்பவுமே அப்டேட்டாக இருக்கானுங்க கொள்ளையடிக்கிறதுல. இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. எப்படி அடிச்சாலுமே அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க மோஸ்ட்லி. இவனுங்கள மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்க கிட்ட இன்னுமே வந்துட்டு நம்ம நாட்டு மக்கள் நிறைய காசு இழந்துட்டே தான் இருக்காங்க. அப்படி இழக்கிற காசுலாம் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. 50 லட்சம், 40 லட்சம், 80 லட்சம், 1 கோடி, 2 கோடி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ இழந்திருக்காங்க நிறைய பேர். இதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் வந்து நம்ம நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஏன் எந்த ஒரு பொலிட்டீஷியனும் பேசுறதே கிடையாது. சும்மா வந்துட்டு தண்டத்துக்கு இந்த இது என்ன இத்து போன சனாதனம், அப்புறம் வந்துட்டு கொள்கை இதை வச்சு தான் அடிச்சுட்டு இருக்கானுங்களே தவிர உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஈனப்பிறவிகளா ப்ராக்டிக்கலாக ஏதாவது பேசி தொலைங்கடா. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் 1.5 லட்சம் கோடி ரூபா வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை பற்றி பேசுங்கடான்னா எவனுமே பேச மாட்டானுங்க. ஏன்னா மக்களோட ஆக்சுவல் ப்ராக்டிக்கலான பிரச்சனையை பேசிட்டானுங்கன்னா அவங்க வந்து பொழப்ப ஓட்டவே முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு மத சண்டை, ஜாதி சண்டை, சனாதன தர்மம் இதை வச்சே தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொலிட்டிக்ஸில். இவனுங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போகிறான்னு தெரியல. முதல்ல இவனுங்களை பிடிச்சி நம்ம மண்டையிலே சொல்லணும். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு இதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ, என்ன மாதிரிலாம் அவங்க வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களை வந்து கொள்ளையடிக்க பார்க்குறாங்க, எப்படி எமோஷனலாக அவங்களை வந்துட்டு அந்த காசை கொடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் லைவ் எக்ஸாம்பிளாக. அந்த லைவ் எக்ஸாம்பிள் வேறு யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். என் ஃப்ரெண்டு வந்து எக்ஸாக்டாக இந்த வருஷம் ஜனவரி மாதம் பாதிக்கப்பட்டிருக்கான். காசு கொடுத்து ஏமாற்றி அவனை வந்துட்டு நடுத்தரில் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் அவன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் என்கிட்ட அவன் ஓப்பனே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லாரும் நம்மளை கலாய்ப்பாங்க, நம்மளை நம்பி யாரும் எந்த ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருக்கான். கிட்டத்தட்ட அவன் லாஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,04,000 லாஸ் பண்ணியிருக்கான். அப்படி இவனை வந்துட்டு எது மூலமாக அவங்க நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி அப்பேர் ஆயிருக்காங்கன்னா வந்து டெலிகிராம் மூலமாக தான். மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு டெலிகிராம் மூலமாக தான் நடக்குது. அப்படியே வாட்ஸ்அப்லேயும் அவனுங்க வந்திருக்கானுங்க. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாததே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்னால ஏன் அதை கண்டுபிடிக்க முடியலன்னே தெரியல. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு ஆதார் கூட தான் லிங்க் ஆயிருக்கணும். ஆனால் எப்படி தான் அவங்க வந்து தப்பிக்கிறானுங்களே தெரியல. ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பூதாகரமாக போயிட்டு இருக்கு. அதனாலே வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டாக தானாக முன் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அது வந்து காலர் டியூன் வரும் இல்லை, அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ வரும். இந்த மாதிரி ஆன்லைன் ஃபைனான்ஷியல் ஃப்ராடு, அப்புறம் வந்துட்டு டெலிகிராம் ஃப்ராடு, அப்புறம் வந்து ஓடிபி ஃப்ராடு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் டேப் ரெக்கார்டர் மாதிரி வரும். அது எல்லாம் இவ்வளோ பெரிய வேக்சின் எடுத்ததுக்கு காரணமே வந்துட்டு அத்தனை லட்சம் கோடி வந்து நம்ம இழந்திருக்கோம். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு இவங்க எப்படி அந்த டெலிகிராம் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து என் ஃப்ரெண்டு தான். அவன் வந்துட்டு அவனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியே ஷேர் பண்ண வேண்டாம், அதனால வந்துட்டு இன்டெரக்டாகவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால தான் வந்துட்டு அவன் பேர் நான் மென்ஷன் பண்ணல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் எக்ஸாக்டாக கிட்ட சொல்லியிருக்கான். அதை வச்சு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்களும் எல்லாரும் உஷாராக இருக்கணும், எல்லாருமே அவேர்னஸோடு இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவே. என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். கீரனத்தம் ஐடி பார்க் இருக்குல்ல, அங்கே கோயம்புத்தூரில், அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். என் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். நான் வந்து வெளியே வந்துட்டேன், ஆனால் இன்னும் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது லைஃப்பில் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து எந்த ஒரு இஎம்ஐ கிடையாது, லோன் கிடையாது, ஃபோனை கூட அவன் இஎம்ஐயில் வாங்க மாட்டான். அப்போ வந்து அவனுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஏன்னா எந்த ஒரு லோன் இல்லைன்னா தான் வந்து மனுஷனுக்கு வந்து நிம்மதியே. அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு 20ஆம் தேதி ஜனவரி மாதம், இந்த வருஷம் 20ஆம் தேதி நான் சொல்கிறது, ஜனவரி மாதத்தில் அப்போ வந்துட்டு வடக்கன்ஸ் வந்துட்டு கரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறாங்க இவன் டெலிகிராம் மூலமாக. அப்படி கான்டாக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு எந்த மாதிரி பேரில் கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் பேரில் தான், ஒரு ஃபீமேல் பேரில் தான் வந்துட்டு அவனுக்கு மெசேஜே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா, ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவனும் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்ககிட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டியிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, இவன் ஸ்டார்டிங் இதை வந்து நம்பவே இல்லை. ஏன்னா இவனுக்கு வந்து அவேர்னஸ் இருந்திருக்கு கொஞ்சமாக வச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இவன் டெலிட் பண்ணியிருக்கான், பிளாக் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் இதற்கு ஏன் விழுந்தான் அப்படிங்கிறதா தெரில. ஏன்னா ஏதோ ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு அவனுக்கு, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்திருக்கு. அதனால தான் நான் நம்பியிருக்கான். ஏன்னா அவன் என்றைக்குமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் மெயினாக நம்புவான். உழைச்சதுக்கு மட்டும் காசு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு பையன் தான். ஆனால் அவன் ஏன் இப்படி ஃபாலோ ஆனாங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவன் எதை நம்பி மெயினாக இதுக்கு ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டம்மி வெப்சைட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது குட் காய்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இவன் வந்து டாஸ்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டே கொடுத்துட்டானுங்க. அவனும் சரி ஓகே வெப்சைட்லாம் டெவலப் பண்ணிட்டாங்களே பரவாயில்ல, அப்போ நம்பகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை நம்பிட்டான். இங்கே தான் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு வெப்சைட்டுமே வந்துட்டு யாராலையும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும், டம்மியாகவும் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் ப்ராப்பராக எப்படி அந்த வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிட்டோவை அடிச்சு விட்ருக்கானுங்க. இவனும் அதை நம்பி ஃபாலோ ஆகிட்டான். எப்படியா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டான். இவனுங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனுங்களுமே வந்துட்டு இன்னும் அவனுக்கு வந்து நம்பிக்கை தர மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 1000 ரூபா போனஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தானுங்க. அதையும் அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்னுமே வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகறான். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அவனுக்கு வந்து ஒரு தூண்டிலில் வந்து எப்படி மீனை போட்டு பெரிய இறையா பிடிப்பாங்க, அந்த மாதிரி தான் அவனுங்க ஒரு 1000 ரூபாயை போட்டு அவனுக்கு லட்சத்தில் பிடிச்சிருவானுங்க. அதுக்கு தான் இந்த மெயினான டூலை யூஸ் பண்ணுறானுங்க.
பேசிக்காக வந்து என் ஃப்ரெண்டோட நம்பிக்கையை வந்து அவனுக்கு கெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் எல்லா பெரியவங்ககிட்டையும் அதுக்கெல்லாம் ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது, எல்லார்ட்டையும் பண்ணுறாங்க. படித்தவன் படிக்காதவன், ஐடியில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, போலீஸ் கூட இதில் நிறைய விட்டுருக்காங்க காசை. அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரிக்ஸ்லலாம் பூந்து வளர்றானுங்க. இவனை வந்துட்டு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வடக்கன்ஸ் கிடையாது, ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்கானுங்க. அதாவது இங்கே இருக்கிற நம்ம நேட்டிவ் இப்போ தமிழ், மலையாளம், கர்நாடகா, அப்புறம் வந்துட்டு தெலுங்கு, இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ஹையர் பண்ணி அவங்கள பேச வச்சு, அதுவும் பொண்ணுங்களை குறிப்பாக ஹையர் பண்ணியிருக்கானுங்க. பொண்ணுங்க மாதிரியே பேசுகிறாங்க. அது வந்து வாய்ஸ் சேஞ்சரா என்னன்னு தெரியல, ஆம்பளைங்க தான் வந்து வாய்ஸ் சேஞ்சர் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியல. பொண்ணுங்க வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பேசுகிறாங்க நம்ம ஸ்லாங்லேயே. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டானுங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் டாக்டிக் யூஸ் பண்ணதுனால தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு விழுந்துட்டான். அதனால வந்துட்டு அவனுக்கு அதுவும் இல்லாமல் அவனுக்கு 1200 வந்துட்டு வந்திருக்கு அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் இவனை வந்துட்டு 10,000 போட சொல்லியிருக்காங்க. 10,000 போட்ட உடனே அவனுக்கு வந்து 14,000 வந்திருக்கு. அதாவது 4,000 ப்ராஃபிட். இதை பார்த்தோன்னா அவனுக்கு இன்னுமே ஒரு ஷாக்காக இருக்குது. அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. என்னடா அது, நம்ம போட்டு நம்ம மாங்கன்னு ஆஃபீஸில் உழைக்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் தராங்க. ஆனால் இவனுக்கு என்னன்னா இஷ்டத்துக்கு 4,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. போக போக 1 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதுலேயே செட்டில் ஆகிடலாம், வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வேறு வந்துட்டாங்க. ப்ராப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலையவே விட்டுறலாம், ஐடி வேலையே விட்டுறலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். இந்த அளவுக்கு வந்துட்டு அவனை வந்து உளவியலாக அவனை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்துருவானுங்க ஸ்டார்டிங்கில். அது போக வந்துட்டு இவனை ஒரு குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணி விட்டானுங்க. அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் நம்மள மாதிரி சாமானியெல்லாம் கிடையாது. அதுவும் அவனுங்க ஆளுங்க தான். 46 பேர் இருந்திருக்காங்களாமா. அந்த 46 பேருமே 46 பேரில் வந்துட்டு 45 பேர் அவனுங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் 46வது ஆளாக ஒருத்தர் இருந்திருக்கான், போய் மாட்டியிருக்கான் யார மாதிரி. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனுங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்கான். அதாவது எப்படின்னா, ஒவ்வொருத்தன் வந்துட்டு நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், நான் 3 லட்சம் சம்பாதிச்சிட்டேன் பெர் டே, நான் வந்து 7 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், 6 மாதம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து 30 லட்சம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து போடுறானுங்க. அப்படி போகிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்துட்டு போலி தான். எல்லாமே வந்துட்டு அவனோட வெப்சைட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. நம்பர்ஸ்லாம் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பரான அமௌண்ட் கிடையாது. எல்லாமே வந்து டைப் பண்ணி அவன் எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்க. 30 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் வந்துட்டு 20 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், இந்த மாதிரி டாஸ்க் பண்ணேன், வெறும் 10,000 தான் போட்டேன், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அந்த மாதிரி ஓவராக கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு பேரில், ஒவ்வொரு ஐடியில், ஒவ்வொரு டிபியில் இஷ்டத்துக்கு. அந்த டிபியில் எங்கேருந்து எடுக்கிறானுன்னு தெரியாது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு லிங்க்டின்லேருந்து தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லிங்க்டின் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல் இருக்கும், அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. அதை எடுத்துட்டு அவங்கள மாதிரியே நம்ம வந்து டெலிகிராமில் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வச்சு கழுத்து எடுத்துறது. இதுதான் அவங்களோட பிளானாகவே இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என் ஃப்ரெண்டோட கதைக்கு வருவோம். இப்போ வந்துட்டு அவங்க 10,000 போட்டு 14,000 வந்துச்சா, 4,000 ப்ராஃபிட். இதுக்கப்புறம் தான் அவங்களோட சூழ்ச்சியமே ஆரம்பிக்குது. அவங்களோட ராஜதந்திரமே எல்லாமே இதுக்கப்புறம் தான் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து திருப்பி ப்ராஃபிட் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக நம்ப வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை வந்துட்டு ஒரு 28,000 போட சொன்னாங்க. போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 80,000 எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இவனும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த 2 வாட்டி அமௌண்ட் வந்துச்சுல, 1000 4,000 வந்துச்சு. அப்போ 10,000 போட்டதுக்கு இவ்வளோ வந்துச்சுன்னா, அப்போ 28,000 போட்டோம்னா நம்ம வந்து லட்சத்துக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இவனு போட்டான். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டாஸ்க் வந்துட்டு பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் காசு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி காசு கட்டினா தான் இந்த 28,000 எடுக்க முடியும், அந்த ப்ராஃபிட்டை சேர்த்து ஒரு 80,000 கிட்ட எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் வச்சு திருப்பி போடுறான். எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்னு பாருங்க. ஏன்னா அவன்கிட்ட காசே இல்லை, சேவிங்ஸே இல்லை. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட மண்டையில் உரைக்காது. அவனுக்குலாம் வந்துட்டு ஒரு ஈவு இறக்கம், மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இருக்காது, சுத்தமாக இருக்க துளி கூட இருக்காது. இவனும் வந்துட்டு போட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனால் டாஸ்க் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் 2 தடவை வந்துட்டு ஃபுல் டாஸ்க் பண்ண முடிஞ்சு, 20 டாஸ்க்லாம் 20 டாஸ்க்கு பண்ண முடிஞ்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இவன் வந்து பண்ணுறான்னா ஒரு 7வது டாஸ்க்கு, அப்புறம் 14வது டாஸ்க்கு வந்துட்டு ஆப்பு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 7 டாஸ்க் ஈஸியாக பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் 8வது டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 16வது டாஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பு வைப்பானுங்க. நீங்கள் இப்பவும் காசு கட்டணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், அப்போ தான் உங்களால் வந்துட்டு 30 லட்சம் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க, ஆசை காட்டுவானுங்க. இதுதான் பேசிக்கான ட்ரிக். இதே மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. எல்லாத்துலேயுமே இதே ட்ரிக் தான், இதே மாதிரி ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அவனுக்கு தான் உங்ககிட்ட இருந்து காசு கறக்கிறதுக்கு பார்ப்பானுங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 67,000 வந்துட்டு அவனோட அமௌண்ட் வந்து உள்ளே இருக்குது. 28,000 கையிலேருந்து போட்டிருக்கான், மீதி காசு வந்து லோன் எடுத்து போட்டிருக்கான், அதுவும் உள்ளே இருக்குது. இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 வந்துட்டு ப்ராஃபிட்டாக காட்டுது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு 1,20,000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 33,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அதையும் போடுறான். அதுவுமே வந்து மறுபடியும் வந்து அவன் கடன் வாங்கி தான் போடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் குரூப்பில் வந்து கெஞ்சி பார்க்குறான், இந்த மாதிரி என்னால் காசு கட்ட முடியல, நானே லோன் எடுத்து தான் போட்டுட்ருக்கேன், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. யாராவது அந்த குரூப்பில் இருக்கிற மற்ற எல்லாருக்கிட்டையும் பாரோ பண்ண ஆரம்பிக்கிறான்.
பாரோ பண்ணுறதுக்காக கேட்குறான். அதாவது கடனா கொடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்க தான் வந்துட்டு எல்லாம் ஃப்ராட் ஆச்சு. ஆல்ரெடி எல்லாம் இவங்ககிட்ட இருந்தான காசை கறந்துட்டு இருக்கானுங்க. அதனால வந்துட்டு அவனுங்க வந்துட்டு இல்லை நாங்களாம் தரமாட்டோம், நீங்கள் உங்களோட ஓனாக தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து மழுப்பிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு சிலர்லாம் வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களாமா. ஒரு சில பொண்ணுங்க ஐடியிலேருந்து வந்து பொண்ணுங்க மாதிரியே வந்து பேசி அப்படியே அவனை வந்து கூல் பண்ணுறாங்களாமா. நீங்கள் கூலாக இருங்க, ஒன்றும் ஆகாது, நீங்கள் காசு கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன்னா அதுக்கு வந்துட்டு காரணம் இந்த பிஸ்னஸ் தான், இது ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு இன்னும் மண்டைகள் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இவனுக்கு வந்து ஒரு பொறி தட்டுது, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னா இவன் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு இதே மாதிரி வீடியோலாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இவன் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கானோ அதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அவ்வளோதான் போச்சு, நம்ம லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஒட்டஞ்சு அழுகிறான் வீட்டில் உட்காந்துட்டு. அவன் மட்டும் தனியாக இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உள்ள இறங்கல 2-3 நாளைக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவன் மன உளைச்சல் ஆளாயிருப்பான் பாருங்க. ஏன்னா சேவிங்ஸ் இருந்த அந்த ஒரு 10,000 போச்சு. அதுக்கப்புறம் லோனாக எடுத்து ஒரு 94,000 லோனாக எடுத்திருக்கான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,04,000 போச்சு இவனுக்கு. 1,04,000 எக்ஸாக்டாக சொல்லையே முடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம், இனி ஒன்றுமே பண்ண முடியாது, யார்கிட்டையும் வெளியும் சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் காசு கேட்கவும் முடியாது, ஹெல்ப்பே கேட்கவே முடியாது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து சைபர் கிரைமில் டக்குன்னு அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான் போக சொல்கிறாங்க. அங்கே தான் போய் எழுதி கொடுக்குறேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து, அப்புறம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் என்னென்ன பேங்க்லேருந்து அவன் வந்து அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிடிஎஃப் அதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதே மாதிரி வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பேங்க்லலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய பேங்க் இதே மாதிரி இருக்குது. எல்லாமே நார்த் இந்தியன் பேங்க் தான், எதுவுமே வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் கிடையாது. எல்லாமே அந்த மாதிரி பேங்க்குக்கு வந்து எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னே தெரியல. இந்த இளவெடுத்த கவர்மெண்ட் இதை கூட பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறான்னா அவன் எதெல்லாம் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவான்? ஒன்று பேன் கார்டு ஐடி, இல்லாட்டி வந்து ஆதார் ஐடி, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுவான். அதை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டம்மியாக இருக்குது, நம்ம இந்தியன் சிஸ்டம் வந்து டம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ரொம்ப வெக்கக்கேடு தான். ராணுவத்துக்குலாம் அவ்வளோ செலவு பண்ணுறோம், அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு பணத்தை இழந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போட்ட பணம்லாம் வந்துட்டு எங்கே போகுதுன்னா டக்குன்னு அவன் வந்து அடுத்தடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபோன் நம்பர் அதுக்கும் ஆதார் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் அதுக்கும் ஆதார் கிடையாது. ஏன்னா ஆதார் வச்சது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. எதுவுமே கிடையாதுன்னா அப்போ என்னதுக்கு தான் இந்த நாடு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இந்த மாதிரி ஃப்ராடு நாயனால ஏகப்பட்ட அப்பாவிங்க, அதாவது ஒன்றுமே இல்லாத அப்பாவிங்க தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பணக்காரங்களும் நிறைய காசு இழந்திருக்காங்க, 1,50 கோடி 50 லட்சம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஒரு யூடியூப்ல பார்த்துருந்துருக்கான். ஒரு யூடியூப்ல ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு. அவர் வந்துட்டு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பணத்தை இழந்தவங்களாம் வந்து வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து இவனும் போய் சேர்றான். அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இவனுக்கு தெரிய வருது, இவன் மட்டும் இந்த மாதிரி பணத்தை இழக்கல, இவன் இழந்ததெல்லாம் வெறும் 1 லட்சம் தான். ஆனால் இவனை விட 50 லட்சம் இழந்தவங்க, 80 லட்சம் இழந்தவங்க, ஒருத்தர் வந்து 1,50 கோடி ரூபா இழந்திருக்காரு. அவர் வந்து வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் அவர் சேர்ந்து அவர் வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. அவர் வந்து சூசைட் பண்ணுற மனநிலையில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு 30 லட்ச ரூபா விட்டுருக்காங்க. இத்தனைக்கும் அது எல்லாமே அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் தான். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னால் அவ்வளோதான், குடும்பமே 2,000 அப்படிங்கிற அந்த நிலைமையில வந்துட்டு அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற லெவலில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் அவங்க எடுத்து காட்டுறாங்கிட்ட. ஸோ இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் வந்து நம்ம நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஏன் எந்த ஒரு பொலிட்டீஷியனும் பேசுறதே கிடையாது. சும்மா வந்துட்டு தண்டத்துக்கு இந்த இது என்ன இத்துப்போன சனாதனம், அப்புறம் வந்துட்டு கொள்கை, இதை வச்சு தான் அடிச்சுட்டு இருக்கானுங்களே தவிர உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஈனப்பிறவிகளா ப்ராக்டிக்கலாக அதை பேசி தொலைங்கடா. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம், 1,50 லட்சம் கோடி ரூபா வந்துட்டு கொள்ளை அடிச்சிருக்காங்க, இதை பற்றி பேசுங்கடான்னா எவனுமே பேச மாட்டானுங்க. ஏன்னா மக்களோட ஆக்சுவல் ப்ராக்டிக்கலான பிரச்சனையை பேசிட்டானுங்கன்னா அவங்க வந்து பொழப்ப ஓட்டவே முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு மத சண்டை, ஜாதி சண்டை, சனாதன தர்மம், இதை வச்சே தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொலிட்டிக்ஸில். இவனுங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போகிறான்னு தெரியல. முதல்ல இவனுக்கு பிடிச்சி நம்ம மண்டையிலே சொல்லணும். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு மண்ணும் தேவையில்லை. ஏன்னா இவனுங்களாம் ஆல்ரெடி எல்லாம் கொள்ளையடிச்சு 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு வச்சிருக்கானுங்க. இஷ்டத்துக்கு அள்ளி இறைப்பானுங்க. அவனுக்குலாம் ஒரு மயிறு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தான் வந்து எல்லாமே பிரச்சனை. இப்போ என் ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா இன்னுமே அவனுக்கு வந்து காசு கிடைக்கவே இல்லை. அவனும் சும்மா நம்பிக்கையை வச்சுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனாக போயிட்டே தான் இருக்கான். திருப்பி அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறான். அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. பாவம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் ரொம்பவுமே பாவம். ஏன்னா அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஒரு ஆர்டர் வந்தால் தான், கோர்ட் ஆர்டர் வந்தால் தான் வந்துட்டு அவங்களுமே அதை வந்து எடுத்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அந்த காசை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் வந்துட்டு சைபர் கிரைமே இருக்குது. அவங்களாலையும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க மேலாம் குத்தம் சொல்லவே முடியாது. அவங்களும் நம்மளுக்காக வந்துட்டு நல்லாவே உழைக்கிறாங்க.
அதையுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான். இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இவங்கலாம் வந்துட்டு ரொம்ப கைண்டா இருந்தாங்கடா. நம்மளோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியுது. அதனால வந்துட்டு அவங்கள வந்துட்டு நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். அவங்க வந்துட்டு ப்ராப்பரா அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி அவன் சொன்னான். அவன் வந்து மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டு வாங்கிட்டு இருந்தான். பயங்கரமா திட்டிட்டு இருந்தான். அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டுறது வந்து நியாயமான விஷயம் தான். ஏன்னா வலி அவ்வளோ இருக்குல்ல. சொந்த காசும் போச்சு. இப்போ வந்து லோன் கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு யூஸே ஆகாத அவனுக்கு சொந்தமே இல்லாத காசுக்கு அவன் வந்து லோன் கட்டிட்டு இருக்கான். அந்த அந்த வழியெல்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு அனுபவிக்க முடியாது. அது வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்து சூசைடே பண்ணிருவாங்க. நெறைய பேர் சூசைட் பண்ணிருவாங்க இந்த மாரி விஷயத்துல. ஏதோ அவன் வந்து மனச கல்லாக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இந்த ஆட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி அவனுங்களா சொந்தமா கிளப்பிட்டு, இந்த சனாதன தர்மம், வெங்காய தர்மம் இதையே தான் பேசிட்டு இருக்கானுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரி தான்.